ஐயா நோலனு இந்த படத்துக்கு ரொம்ப மாசமா வெயிட்டிங். நீ இந்த படத்துல என்ன பண்ணி வச்சிருக்கன்னு பாப்போமா? இந்த படத்துல கதை என்னடான்னு பார்த்தோம்னா, நம்ம ஒடிசியஸ் அப்படிங்கிற ஒரு அரசர் அவரோட பேரரசின் ஆணைக்கிணங்க ட்ராய்ங்கிற ஒரு போருக்கு போறாரு. ட்ராய்ங்கிற நாட்டுக்கு போருக்கு போறாரு. இந்த ட்ராய் பத்தி கதை தெரியணும் அப்படின்னா நம்ம பிராட் பிட் நடிச்ச ட்ராய்னே ஒரு படம் இருக்கு. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த படம் இந்த படத்தோட கனெக்ட் ஆகும். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கதை வந்து உங்களுக்கு சூப்பராகவே புரியும். அந்த போருக்கு போயிடுறாப்ல. போன மனுஷன் ஒரு 20 வருஷமா திரும்ப வரவே இல்லைங்க. ஏன்னா ஒடிசிஸ் வந்து குறுநில மன்னர் வேற. அவரோட அரியணைக்காகவும் அவரோட மனைவிக்காகவும் பல பேர் போட்டிடுறாங்க. நம்ம ஒடிசியஸ் 20 வருஷமா என்ன பண்ணாரு, என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிச்சாரு, ஏன் அவர் நாடு திரும்பல, அவர் திரும்புவாரா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட பிளஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேக்கிங். இந்த படத்தை 70mm ஸ்கிரீன்ல பார்க்க தவறிட்டோம். உண்மையிலேயே நான் வருத்தப்படுறேன். பார்த்திருந்தோம்னா இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும். இதுக்கடுத்து மிகப்பெரிய பிளஸ் பாத்தீங்கன்னா மேட் டீமன்ங்க. நம்ம ஒடிசியஸா வந்தவர். ஒடிசியஸா வாழ்ந்திருக்காங்க மனுஷன். என்ன ஒரு எக்ஸ்பிரஷன்ங்கிறீங்க, என்ன ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங்றீங்க. உண்மையில ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்துல இன்னொரு கேரக்டர் டாம் ஹாலண்ட். அவர் வந்து ஒடிசியஸோட பையனா வராரு. நம்ம ஸ்பைடர்மேன் இருக்காருல்ல, இப்ப இருக்கிற ஸ்பைடர்மேன், அவர் தான் டாம் ஹாலண்ட். அவர் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அவரோட நடிப்பு எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து மிகவும் பேசக்கூடிய ஒரு விஷயம்னா இந்த படத்தோட மியூசிக்ங்க. இந்த படத்தோட மியூசிக்னால தியேட்டர் அதிருதுங்க. அந்த மாதிரி ஒரு வேற லெவல் ஒரு மியூசிக் போட்டு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா மான்ஸ்டர்ஸ் பீஸ்ட் அப்படின்னு சொல்லி ரணகலமா போய்கிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனல் கனெக்டோட தரமா கொண்டு போய் இந்த படத்தை முடிச்சிருப்பாப்ல. அதே மாதிரி இன்டர்வல் பிளாக்கா இருக்கட்டும், கிளைமேக்ஸ் காட்சிகளா இருக்கட்டும், உண்மையிலே வேற மாதிரி ஸ்வாகுங்க. எனக்கு இந்த படத்துல இன்னொரு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் யாருன்னா, இந்த படத்துல இவரோட பேரரசரா ஒருத்தர் வருவார். மனுஷன் 2-3 சீனு தான் ஸ்கிரீன் பிரசன்ஸ் கொடுத்தான். அந்த ஆளோட ஹைட், அந்த ஆள் போட்டுக்கிற ஆர்மர்லாம் பாத்தீங்கன்னா சும்மா வேற லெவலுங்க. இந்த படத்தை தயவு செஞ்சு எல்லா பேரும் தியேட்டர்ல பாருங்க. இல்ல ஒரு தரமான ஒரு சூப்பரான ஒரு படத்தை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. நீங்க ஓடிடில பாக்குறேன், டவுன்லோட் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா உண்மையிலே எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் ஆயிரும். இந்த படம் தியேட்டர்ல பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு மெட்டீரியல். அதனால தயவு செஞ்சு இந்த படத்தை போய் தியேட்டர்ல போய் எல்லா பேரும் கண்டுகளிங்க. அவ்வளவுதான்.